எப்பவுமே அவர் மட்டும்தான் நல்லவர். அவருக்கு மேலே ஒரு நல்லவர் இருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது, பார்க்க முடியாது. திருப்பாடல் 52:1. இறைவனின் பேரன்பு என்றென்றும் உள்ளது. அதுதான் இறைவனுடைய பேரன்பு எல்லா காலங்களிலும் இருக்கிறது. அதுதான் கடவுள் நல்லவர், பேரன்பு உடையவர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப கிறிஸ்துவை ஏன் எல்லோரும் நாடி வருகிறார்கள்? இயேசுவை ஏன் எல்லோரும் நாடி வருகிறார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு அவர் கடவுள். அதனால நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். அவருடைய பெயராலே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அந்த ஒவ்வொரு இறைவனை நாம் வழிபடுகிறோம். எனவே நாம் அவர் நல்லவர் என்று நாடி வருகிறோம். மற்றவர்கள் நாடி வர காரணம் என்ன? அவர் கேட்கிறதை கொடுப்பார். இங்கே வந்தால் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பேச முடியும். ஏன்னா அவர் நல்லவர். நம்ம பார்த்து இவன் நல்லவன், இவள் நல்லவள் என்று சொல்லுவார்கள். இவன் கெட்டவன், இவள் கெட்டவள் என்று சொல்லுவார்கள். இவன் நம்பிக்கைக்கு உரியவன், இவன் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவன். இவள் நம்பிக்கைக்குரியவள், இவள் நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆகாதவள் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடவுளை அப்படி சொல்ல முடியாது. கடவுள் எப்பொழுதும் நம்பிக்கைக்கு உரியவர். நம்ம சொன்னதை யார்கிட்டையும் வெளியில் சொல்லாத ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். அதனால தான் அவர் நம்ம சொன்னதை யாரெல்லாம் வெளியில் சொல்லலையோ அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவோம். நம்ம சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க, அது கூட சேர்த்து சொல்லுவாங்க. சொல்லாததை சேர்த்தும் சொல்லுவாங்க. உனக்கு தெரியாதா, அவ இப்படிதான் சொன்னா. அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், ஆனால் சொல்லுவார்கள். அதான் நம்ம கடவுளை அப்படி சொல்ல முடியாது. நம்ம எதை இது பண்ணாலும் கடவுள் நம்மை அப்படி செய்ய மாட்டார். நம்ம கிடைச்ச பிரைஸ் தி லார்ட். என்னதான், அதனால தான் அவரிடம் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து பேச முடியும், அழுக முடியும், சொல்ல முடியும் என்று சொல்லி எல்லோரும் இங்கே தேடி வருகிறார்கள். திருப்பாடல் 52:1. இறைவனின் பேரன்பு எந்நாளும் உள்ளது. இறைவனுடைய பேரன்பு எந்நாளும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி மற்றவர்களும் இயேசுவை தேடி வர காரணம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் போது அவர் நல்லவர். நம்ம சொன்னதை அல்லது நம்ம கேட்டதை செஞ்சு கொடுத்தா அவர் நல்லவர்னு சொல்லுவோம். செஞ்சு கொடுக்கலன்னா கொஞ்சம் யோசிப்போம். நல்லவர்னு சொல்றதுக்கு நான் கேட்டதை நீ செஞ்சு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பொறுமையோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் அவரை நல்லவர்னு சொல்கிறோம். இல்லை நம்ம விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னார்னா, யாராவது நம்மளை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னால், எங்கேயாவது நாம் 2 பேரும் போகலான்னு சொல்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்னன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக நல்லவங்கன்னு சொல்ல மாட்டோம். என்னை விட்டுட்டு அது எப்படி நீ போகலாம், உன்னை நம்பித்தானே நான் இருந்தேன், உன்னை நான் இருக்க சொன்னேன்ல, என்னென்னலாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்போ பொறுமையாக காத்து கொண்டு அவர் இருக்கிறார். 24 மணி நேரமும் இந்த நற்கருணை பேழையிலே, நற்கருணை வடிவிலே காத்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை நல்லவர் என்று சொல்கிறோம். நமக்காக யாராவது காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவோம். வேற யாருக்காவது நம்ம காத்துட்டு இருந்தோம்னா நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயத்தில் எல்லாருமே ஒரு 2 பேருக்காக காத்துட்டு இருக்கணும்னு சொன்னால் யாருக்காக காத்துக்கிட்டு இருப்போம்? 2 பேருக்கு, சாதாரண மனிதர்களுக்கு.
எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லை கோயிலில் பூசை தொடங்குறதுக்கு சாமியாரும் சேர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாருன்னா எப்போ பார்த்துட்டு இருப்பாரு? பங்கு பூசையெல்லாம் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு தொடங்கணும். ஒரு 5 நிமிஷம் அதுக்கு மேலெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாமியார் உட்பட உள்ள கொண்டு இருக்கிற அத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறாங்கன்னா யாருக்காக? யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களோ அவங்கெல்லாம் சொல்லுங்க. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் பட்டி டிங்கரிங் பார்த்து அழகா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு வர்றதுக்கு நேரம் அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம், ஏதோ 1 2 சீக்கிரம், அது 1 2 ரொம்ப எப்பயாவது, எல்லா நேரத்துலையும் இல்லை. ஆனால் கல்யாண பூசைனாவே எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி இருந்தாலும் மேக்கப் போட்டு லேட்டாக தான் வருவாங்க, நம்ம லேட்டாக, அரை மணி நேரங்கிறது சாதாரணம், அதுக்கு மேலேயே போகும். அப்போ அத்தனை பேரும் அந்த நாள் அவர்களுக்கு உரியது. அதனால் நாம் பொறுமையோட காதல விதை வேற நாளாக இருந்தா, ஏன்னா அந்த 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 ஒரு நாள் தான் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற நாள். அதுக்கப்புறம் தெரியாது, சொல்ல முடியாது. அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதை பொறுத்து, அவங்க எப்படி பொறுமையோடு காத்துட்டு இருப்பாங்களோ அதை பொறுத்து. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கு கடவுள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவரை நம்ம நல்லவர் என்று சொல்லுகிறோம். நம்மை அவர் பாதுகாக்கிற விதத்திற்காக நாம் அவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். நம்ம ராத்திரியில் நடந்து போகிறோம் வரோம். நம்ம ஊரில் பகலில் நடந்து போனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கணும், பார்த்து தான் போகணும். இது சாயங்காலம் 6 மணிக்கு மேலேனா சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம், எது வரும் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ அவர் நம்மை பாதுகாக்கிறார். அதனால் நாம் அவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். நாகும் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. நாகும் 1:7. ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார். துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார். முதல்ல ஆண்டவர் நல்லவர். நம்முடைய துன்ப நாளில், ஏதாவது ஒரு கஷ்டம் வர்ற நாளில் ஆண்டவர் நமக்கு அரணாக பாதுகாப்பாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் முதலிலே நல்லவர். அதான் நல்ல கடவுளை நீங்களும் நானும் வழிபடுகிறோம். அந்த நல்ல கடவுளை நாம் தேடி வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 4:8. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். கடவுள் அன்போடு இருக்கின்றார். அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அவரை நாம் நல்லவர் என்று சொல்லுகிறோம். 16வது இறைவார்த்தை. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டிருக்கிற அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை அன்பு செய்கிறாருங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். அதனால தான் அவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். அவர் அன்பாய் இருக்கிறார். அடுத்தது, அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அன்பில் ஒருத்தர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய அன்புல ஒருத்தங்க நிலைச்சிருக்கணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்?
அவங்க விரும்புதெல்லாம் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கணும். முதல்ல கணவன் மனைவி அன்பு செய்கிறான்னா கேட்டது எல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கலன்னா என் மேலே பாசம் இருக்குதா, அன்பு இருக்குதா, கொஞ்சமாவது என்னை மதிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக வளர்ந்துட்டே போகும். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா அது கேட்டதை வாங்கி கொடுக்கலைன்னா நீ தான் என்னை பெத்தையா, நான் உன் பிள்ளையா, இல்லை என்னைய தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தையா, குப்பத்தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தையா, எது வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கேட்டதை நம்ம வாங்கி கொடுக்கவில்லை. வாங்கி கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அன்பு இல்லை என்று அர்த்தம். அதுதான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வது. நல்லவங்களா இல்லை என்பதை சொல்லி காட்டுகிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் கடவுள் நல்லவர். திருப்பாடல் 52:1. வலியோரே தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய்? இறைவனின் பேரன்பு எந்நாளும் உள்ளது. நீ தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும், பிடித்தவனாக இருந்தாலும் பிடிக்காதவனாக இருந்தாலும், ஆண்டவர் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் கடவுள் நன்மை செய்கிறார், அன்பு செய்கிறார், நல்லவராக இருக்கிறார். பேரன்பு எந்நாளும் உள்ளது. கடவுளுடைய பேரன்பு எந்நாளும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பேரன்பிலிருந்து நாம் என்றைக்கும் பிரிந்து போக கூடாது. அப்போ கடவுள் நல்லவர் என்று சொன்னால் முதல்ல நமது தேவைகள் அனைத்துக்கும் அவர் ஏற்பாடு செய்யும் போது நல்லவர் என்பது நம்முடைய கண்களுக்கு புலனாகிறது. அவர் நமக்கு நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிற பொழுது, நம்முடைய தேவைகளுக்கு அவர் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிற பொழுது கடவுள் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நல்ல கடவுள் எந்த அளவிற்கு நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றாரோ அந்த அளவுக்கு. இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லை, ஆமான்னு சொல்லக்கூடாது. நம்முடைய தேவைகள் எதுன்னு அவர், நம்முடைய தேவை நம்ம சொல்றது வேற, அவர் சொல்றது செய்யறது வேற. ஆனால் நம்முடைய தேவை என்ன என்று அவர் ஏதோ ஒரு வழியில நம்மை வழி நடத்துவார். திருப்பாடல் 145:6-7 இறை வார்த்தை. அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விருந்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொள்வார்கள். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடப்பட வேண்டியவர் இதோ நம் முன்னே பிரசன்னமாயிருக்கிறார். இவரைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். அடுத்த பகுதி. உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அந்த நல்லவர் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லுவோமோ அதெல்லாம் அப்படியே இரக்கமும் கனிவும் உடையவர். ஒருத்தர் கனிவு காட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கனிவு காட்டுவார்? நீங்க எந்த அளவுக்கு கனிவு காட்டுவீர்கள்? வீட்டுக்காரர் அடிக்கிறப்ப அடி வாங்கினது வெளில தெரியாத அளவுக்கு அடிப்போம். அதுதான் கனிவு. சண்டை போட்டா வீட்டுக்காரர் ஒரு அடி அடிச்சா 10 அடி அடிச்சாருன்னு அம்மா வீட்டில் தம்பிக்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் 100 அடி அடிச்சிருந்தாலும் அடி வாங்காத மாதிரியே
வெளியில காமிச்சுக்கிறவரு வீட்டுக்காரரு. எத்தனை அடிச்சாலும் ஐயோ அம்மாங்கிற சத்தம் வெளியில வராது. இங்க கை ஓங்கும் பொழுது, வீட்டுக்காரர் கை ஓங்கும் பொழுது, ஐயோ என்னைய அடிச்சே கொள்றானே அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அதுதான் கனிவு இரக்கம். உண்மையா? கொஞ்சம் கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கொஞ்சம் போய், ஆனால் 99% ஏதோ 1-2 வீட்டில் தலைகீழா மாறி இருக்கும். அவ்வளவுதான். எல்லா வீட்லையும் சொல்ல முடியாது. ஆனா எல்லா வீட்லையும் பாவம் யாரு? ஆம்பளை யாரும் அடிக்கிறது இல்லை. ஒரு சில வீட்டில் அப்படி இருக்கு, ஒரு சில வீட்டில் இப்படி இருக்கு. எந்த வீட்டில் எப்படி இருக்குங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான், இல்லை இல்லை உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அது கடவுளுக்கே அதுக்கப்புறம் தான். ஏன்னா எந்த நேரத்துக்கு நம்ம எப்படி மாறுவோங்கிறது நமக்கே தெரியாது. அப்படிதான் சொல்ல கருடைய கருணையும் பேரன்பும் எந்நாளும் நிலைத்திருக்கிறது. 14, 15, 16 இறை வார்த்தைகள். தடுக்கி விடும் யாவரையும் ஆண்டவர் தாக்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையை நோக்குகின்றன. எல்லா உயிரின கண்களும் அவரையே உற்று நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர். தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர். முதல் தேவையே நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். தக்க வேளையில் உணவளிக்கிறார். ஏதாவது ஒன்றை கொடுத்து நமக்கு நிறைவளிக்கிறவர் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி அவர் கொடுக்கிற நிறைவு என்பது எந்நாளும் நிலைத்திருக்கிறது. அந்த நிறைவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்த இறைவார்த்தை. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். செய்கிற அனைத்திலும் நீதி உடையவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. அப்ப ஏன் அவரை தேடிவார்னா நீதியோடு செய்வார். நமக்கு எது தேவையோ தேவையானதை நீதியோடு நம்மால் இயன்றதை நமக்கு கொடுப்பார். நம்மால் சுமந்து கொள்ளக்கூடியதை மட்டும்தான் நமக்கு கொடுப்பார். நம்மால் சுமக்க முடியாததுக்கு அதிகமாக கொடுப்பாரா? சுமத்தற்கு அரிய பளுவை கட்டி சுமத்துவார்கள், ஆனால் தங்கள் விரலால் கூட தொட்டு அசைக்க முன்வர மாட்டார்கள். உங்களால் சுமக்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க சுமத்துவாங்க, ஆனால் இயேசு அப்படி இல்லை. உன்னால் எவ்வளவு சுமக்க முடியும், உன்னால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும், உன்னால் எவ்வளவு கடந்து செல்ல முடியும், உன்னால் எவ்வளவு பொறுத்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தான் கொடுப்பார். அதுக்கு மேலே கொஞ்சம் சேர்ந்தாலும் அன்னைக்கே பாலும் நெய்யும் ஊற்றிட வேண்டிதான். அவ்வளோதான். அந்த இத்தினூண்டு ஜாஸ்தி ஆனாலும் எப்படி சொல்கிறது, இந்த குழம்பு வைக்கும்போது உப்பு பத்தலைன்னு சொல்லி அள்ளி கொட்ட மாட்டோம். இப்படி 2 விரலில் பிடிச்சி அழுங்காமல் போடுவோம் இல்லையா? ஸ்பூனில் அந்த அந்த நுனியில் இத்தினூண்டு எடுத்து இப்படின்னு போடுவோம். அவ்வளோதான் போடுவோம். அந்த அளவுக்கு கடவுள் கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம போட்டார்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நம்ம வேலை. கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது இத்தினூண்டு தான், அந்த உப்பு போடுற அளவு தான். அது எவ்வளோ உப்பு இருக்கும், ஒரு சிட்டிகை அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சிட்டிகை தான். இப்படி 2 விரலில் பிடிச்சா எவ்வளோ வருமோ. அந்த காலத்தில் மருந்து அப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி எடுத்து இப்படி போட்டு குடித்தா போதும், அதுதான் மருந்து. ஒரு சிலதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி 2 விரலில், 3 விரல் கூட கிடையாது, 3 விரல்னா நிறையா வரும். சிட்டிக்குதான்ப்பா, பிஞ்சும் இல்லை.
தமிழில் வேறு ஏதோ வரும், ஒன்று சிட்டிகையாக இருக்கும், இல்லைன்னா அது கம்மியாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். அந்த அளவு கடவுள் கொஞ்சம் துன்பத்தை சேர்த்தாருன்னா அன்றைக்கு தான் நம்முடைய கடைசி நாளாக இருக்கும். ஆனால் நம்மால் எவ்வளவு சுமக்க முடியும், நம்மால் எவ்வளவு கடந்து வர முடியும், நம்மால் எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியும், நம்மால் எவ்வளவு சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியுமோ அதை மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த கொஞ்சோண்டு சேர்த்துறதுல தான் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம அந்த கொஞ்சமாவது சேர்த்துறதுக்கு விட்டுருவோமா? இருக்கிறது போதும், இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லுவோம். இப்போ கடவுள் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். திருப்பாடல் 136 25 26 வார்த்தைகள். உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூற்றுபவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த உடலோடு இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்றென்றைக்கும் இந்த உடலை விட்டு நாம் பிரிந்து எங்கு சென்றாலும் அந்த சென்ற இடத்தில் நாம் இருக்கிறதுக்கும் அவருடைய பேரன்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த பேரன்பை நாம் மாற்ற முடியாது, மாற்ற நினைக்க கூடாது என்றுதான் கடவுள் பார்க்கிறார். 26 விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம்ம இங்கே இல்லை, விண்ணகத்துக்கு போனாலும் நன்றி செலுத்த வேண்டும், உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போனாலும் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம போக வேண்டிய இடம் நரகத்துக்கு போனாலும் அங்கிருந்து அண்ணாந்து அவரைத்தான் பார்த்துட்டு இருக்கணும், வேற வழியே இல்லை. லாசர் அண்ணாந்து பார்த்தார், லாசர் அண்ணாந்து பார்த்தார். அவர் அமைதியாகவே இருக்கிறீங்க. அந்த செல்வந்தர் அண்ணார்ந்து பார்த்தார். எங்கிருந்து? பாதாளத்திலிருந்து. இங்கிருந்து யாரும் அங்கே போக முடியாது, அங்கிருந்து யாரும் ஏறி வர முடியாது, இறங்கி வர முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்கிருந்தாலும் நாம் அண்ணார்ந்து பார்க்கிற, உற்று பார்க்கிற, அத்தனை வேதனையிலும் நாம் பார்க்க வேண்டியவர் இவர்தான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இங்கே பார்த்துருந்தா, இந்த உலகத்தில் இருக்கும் போதே சொல்றதை கேட்டிருந்தா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கும் பொழுது பார்க்காம அங்கே போயிட்டு பார்த்து பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அதில் நம்ம அவரை உற்று பார்த்து பழைய விண்ணகத்தில் இருந்தாலும் சரி, மண்ணகத்தில் இருந்தாலும் சரி அவரை பார்க்க வேண்டும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நரகத்தில் இருந்தாலும் சரி, வேற வழி இல்லை, அவரை மட்டும்தான் பார்த்தாக வேண்டும். உத்தரிக்கிற ஸ்தலத்திலையும் நரகத்திலையும். நரகத்தில் என்ன சொல்லி பார்க்கணும்? கொஞ்சமாவது வேதனை குறைங்கன்னு பார்க்கணும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் எப்படியாவது மோட்சத்தை அடைகிறதுக்கு ஒரு வழி யாராவது ஜெபம் சொல்ல மாட்டாங்களா? நம்ம இருக்கும்போது யாருக்காவது சொல்லியிருந்தா, நம்ம யாருக்காவது சொல்லியிருந்தா நமக்கு யாராவது சொல்லுவாங்க. நம்ம யாருக்கும் சொல்லலைன்னா நமக்கும் யாரும் சொல்றது கஷ்டம்தான். எந்த அளவுக்கு சொல்லணும் தெரியாது. அப்போ அங்கிருந்தாலும் அவரை நாம் பார்க்க வேண்டும். திருப்பாடல் 33:5. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதியும் அன்பையும் கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நீதியும் அன்பும் நிலைத்திருக்கிறது, அதில் நாமும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது. திருப்பாடல் 34:8. ஆண்டவர்
எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அப்ப நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தஞ்சம் புகுகிற இடம் இந்த திருப்பீடத்தினுடைய முன்பாக, நற்கருணை பிரசன்னத்தினுடைய முன்பாக, ஆண்டவருடைய இல்லமாக இருக்க வேண்டும். அப்படி இதிலே நாம் இருந்தால் மட்டும்தான் நாம் எதையுமே கடந்து வர முடியும். அப்போ நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் ஏதோ ஒரு வழியில் நிறைவேற்றுகிறார். அப்படி நிறைவேற்றுகிறதுனால நமக்கு இது சரிய வர ஒரு நல்லவராக, அவரை நல்லவராக பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆண்டவரை நாம் நல்லவராக பார்க்கிறோமா என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.